அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்களை எல்லாவற்றை பார்க்கிலும் சொல்லுங்க சீயோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். அப்படி என்ன தெரியுமா? சர்ச் சொல்லுங்க, சபையின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் அழகான இடங்கள் நிறையா இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு அதில் ஒரு விஷயமே கிடையாது. அவருக்கு எது பிரியம்னா, இப்படி ஜனங்கள் கூடி ஆராதிக்கிறோம் பாருங்க, அதுதான் அவருக்கு என்னது பிரியமான இடம். அந்த சபை தான் கர்த்தர் நேசிக்கிறார். சில சபைகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். சில சர்ச்சுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா மேடையே 2 சர்ச்சுக்கு இணையாக இருக்கும். அவ்வளவுக்கு பெரிய மேடை போட்டிருப்பாங்க, பிரம்மாண்டமாக இருக்கும். சில சர்ச்சுக்கு போனோம்னா வெறும் குடிசை இருக்கும், ஒரே ஒரு கொட்டை வச்சு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. என் ஆண்டவர் 2ஐயும் ஒரே மாதிரி என்ன பண்றாரு, அதிகமாய் நேசிக்கிறார். சீயோனே, உன்னுடைய வாசஸ்தலங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறார், நேசிக்கிறார். அதனாலதான் தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்ன வசனமா, என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் சொல்லுங்க என்றும், சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை அஸ்திபாரப்படுத்துவார். அல்லேலூயா. 4ஆம் வசனம் சொல்லும்போது, ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். என்ன பேசுவாரா? ராகாப்னா என்ன? ராகாபு நியாயாதிபதிகள் யோசுவால வர்ற ராகாபு கிடையாது. ராகாப்னு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது வலு சர்ப்பத்துக்கு இணையாய் சொல்லப்படுகிறது. என்னது? ராகாப் பாபிலோன் அப்படின்னா ரெண்டுமே பிசாசு. அவங்க வெட்கப்படும்படியா என்ன பண்ண போறாரா ஆண்டவர்? உலகம் முழுவதும் இன்னான் இந்தந்த ஊர்ல பிறந்தான் என்று சொல்லி ஆண்டவர் செலக்ட் பண்ணி என்ன பண்றாராம், எடுத்துட்டு வர்றாரு. இவ்வளவு பெரிய அகண்ட இந்த பூமியில நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க புறப்பட்டு வருகிற உங்களுடைய வீட்டுக்கு சுத்தி நீங்க சரௌண்ட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. அந்த வட்டத்துக்குள்ளேயே யார் தான் ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க? நீங்க எல்லாம் 1-2 பேர் தான் இருப்பீங்க. உங்களுடைய தெருவில் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தா கூட 1-2 பேர் தான் என்ன பண்ணியிருப்பீங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. இது எப்படின்னா, நீங்க ஆண்டவரை தேடி வரல, இந்த தெருவில் இந்த நபரை அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், எல்லாத்தையும் கலைச்சு போட்டு ஒன்று எடுக்கிற மாதிரி உங்களை விசேஷித்தவர்களாய் அவர் தமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னான் இங்கே பிறந்தான் என்று சொல்லப்படும். அப்படின்னா நீங்க பிறந்தது உங்க வயசு கேட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசு சொல்லுவீங்க, 40, 20. ஆனா நீங்கள் இந்த இடத்துல இந்த காலத்துல நீங்க பிறந்து ஆண்டவர் பிள்ளையாய் நீங்கள் மாற வேண்டும் என்பதை உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் என்ன பண்ணினாராம், பேர் எழுதி வைத்து விட்டார். நீங்களாம் எங்க எழுதப்பட்டீங்க? நீங்களும் நானும் உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னமே அவருடைய சித்தத்தில் எழுதப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். நீங்க சாதாரண பிள்ளைங்க, சாதாரண மனுஷங்க கிடையாது. வானத்தையும் பூமியும் படைச்சவர், அதை படைக்கிறதுக்கு முன்னாடி உங்க பேரை அவர் என்ன பண்ணிட்டாராம், சிந்தையில எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். நீங்க நினைச்சிருக்கலாம், ஒருத்தங்க சுவிசேஷம் சொல்ல வந்தாங்க, நான் கேட்டேன், ஆண்டவர் தேடி வந்துட்டேன். எங்க சொந்தக்காரங்களாம் ஒரு கோயிலுக்கு போனாங்க, நான் இயேசு கோயிலுக்கு வந்துட்டேன். சின்ன வயசுல அப்படி நான் சர்ச்சுக்கு போனேன், அப்படியே பழகிட்டேன், வந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் நீங்கள் தேடி வந்தது தற்செயலாய் அல்ல. உங்களை அவர் இழுத்து, உங்களை சூஸ் பண்ணி, உங்களை பிக் பண்ணி, உங்க குடும்பத்துக்கு நடுவில் நிறைய பேர் ரட்சிக்கப்படலனாலும் உங்க ஒருவரை வேதம் சொல்லுகிறது தீழ்ப்பானவைகளில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால என்ன பண்ணணும் தெரியுமா, நீங்க தான் உங்க குடும்பத்துல தைரியமா இருக்கணும். நீங்க தான் உங்களுடைய வீட்டுல எப்படி இருக்கணும், அதாவது பரலோக ராஜ்யம் கடலிலே வீசப்பட்டு திரளான மீன்களை வாரி இழுத்து கொள்ளுகிற பெரிய வளைக்கோப்பா இருக்கிறது. ஆண்டவர் பார்த்து எல்லா வீட்லயும் என்ன பண்ண மாட்டாரு, 5-6 பேரை தூக்கிட்டு வர மாட்டாரு. ஒரு வலையை என்ன பண்ணுவாரு, எடுப்பார். உங்க வீட்டுக்கு யார் தான் வலை சொல்லுங்க? நான் தான் எங்க வீட்டுக்கு வலைன்னு சொல்லணும். நீங்க தான் உங்க வீட்டுக்கு
வலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்களை சுற்றி உங்கள் சொந்தக்காரங்க 50-60 பேர் ரட்சிக்கப்படாதவங்களாம் இருக்கலாம். அங்கே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, குறுகி நிற்கக்கூடாது. அந்த 50 பேரையும் இழுத்து கொண்டு வருகிற வலையை யாரு? நீங்கள் தான். அந்த 50-60 பேருக்கு மத்தியில் சிறப்பானவர்கள் யாரு? நீங்கள் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய தேவன் அந்த 50-60 பேரை கண்டுக்கல, உங்களை மட்டும் தூக்கி எடுத்து வந்திருக்காருன்னா அவருடைய கண்களில் உங்களுக்கு எனக்கும் கிருபை கிடைத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவரே நம்மை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். நம்மளுடைய ஃபவுண்டேஷன் யாரு? அஸ்திபாரம்னா என்னது? அந்த நாட்டுக்கு இப்போதான் பில்லர் போடுறாங்க. முன்னாடிலாம் வானங்கால் தோண்டி வீடு கட்டுவாங்க. அந்த வானங்கால் தோண்டி பாறை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு ஒரு அஸ்திபாரம் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற அஸ்திபாரங்கள் எல்லாம் நிலச்சி நிற்குமான்னு தெரியாது. சில நேரம் வாழ்க்கையில் மனுஷங்க மேலே வைக்கிற நம்பிக்கை சில நேரம் சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் பல நேரங்கள் என்ன ஆயிரும்? அஸ்திபாரம் அசைஞ்சு போயிடும். ஆனால் ஒரே ஒரு அஸ்திபாரம் தான். என்ன அஸ்திபாரம்? திட அஸ்திபாரம், பரிச்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமான மூளைக்கல்லாகிய இயேசுங்கிற அஸ்திபாரம் இருக்கு பாருங்க. இயேசு மட்டும் ஒருத்தன் நம்பி வந்துட்டானா வெட்கப்படவே மாட்டான், கைவிடப்படவே மாட்டான். இயேசு அவனை வெட்கப்படுத்தவே மாட்டார். இயேசுவை நம்பிட்டானா அவன் அவளை இயேசுவை பிடிச்சிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஎஸ்எல்வி ராக்கெட்டை பிடிச்சிட்டான்னு அர்த்தம். எவ்வளவு அதல பாதாளத்தில் இருந்தாலும் தூக்கி கொண்டு வந்து மேலே நிப்பாட்டிடுவார் அவனை. ஆமென். இயேசுவை உறுதியாக பிடிச்சுக்கோங்க. இயேசுவை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கை வச்சிருக்கிறது எங்கே? பெரிய ஒரு பிஎஸ்எல்வி ராக்கெட்டில் அல்லது ஒரு ஏவுகணையை என்ன பண்ணியிருக்கீங்க? கையில் பிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அது அப்படியே கொஞ்சம் நேரம் கவுண்ட் டவுன்ஸ் வர வரைக்கும் ஒன்றுமே நடக்காதது மாதிரி இருக்கும். அது ஃபஸ்ட்டு நாட்கள் இருந்து கவுண்ட் டவுன் பண்ணுவாங்க. 10 days 9 days அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? கவுண்ட் டவுன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த ஏவப்படுகிற நாள் வரும்போது 24 மணி நேரம் 23 மணி கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. 1 மணி நேரத்துக்குள்ள வந்த உடனே நிமிஷத்தை என்ன பண்ணுவோம்? கவுண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும். 60 59 நிமிஷத்தில் வந்ததுக்கப்புறம் 60 செகண்ட் 60 நொடி, கடைசி அந்த 10 நொடி இருக்கு பாருங்க. 10 9 8 7 இந்த வரைக்கும் ராக்கெட் என்ன ஆகாது? அப்படியே தான் நிற்கும். 2 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ கடைசி நொடி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனால் அந்த ரெடி 3 2 1 முடியும் போது ராக்கெட் என்ன ஆயிரும்? கிளம்புது பாருங்க. அதை எவனும் தடுக்கவே முடியாது. அது பிச்சுட்டு என்ன பண்ணிரும்? அதை மாதிரி ஒரு விசுவாசியோடைய வாழ்க்கையில கர்த்தர் குறித்திருக்கிற காலம் ஒன்று இருக்கும். அது வரைக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். சொந்தக்காரங்களாம் உங்களை என்ன பண்ணுவாங்க? சர்ச்சுக்கு போனே உனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்பாங்க. உங்களுடைய உறவுகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசுவாங்க. ஆண்டவரை தேடி என்ன கிடைச்சது? நாங்களாம் இப்படி இருக்கோம், நீ இப்படி தானே இருக்கேன்னு பேசுவாங்க. காதுலேயே என்ன பண்ணாதீங்க. யார் என்ன பேசினாலும் காதுலேயே வாங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கணும்? என் கவுண்ட் டவுன் என்ன ஆகிட்டு இருக்குது? ஸ்டார்ட் ஆகிட்டு என் கவுண்ட் டவுன் என்ன ஆகிட்டு இருக்கு? ஆண்டவர் எண்ணிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரம் ஒன்று வரும் பாருங்க. ராக்கெட் கிளம்புற நேரம் வரும்போது அதெல்லாம் பாதாளத்துக்குள் இருந்தாலும் கூட உங்களை தூக்கி கண்மலையின் உச்சியில் நிறுத்தக்கூடிய தேவன் தான் யார்? ஆண்டவராகிய இயேசு. எவ்வளவு பாதாளத்துக்குள்ள இருந்தாலும் தூக்கி கொண்டு வந்து உயரத்தில் நிறுத்துவார். உங்களை குனிஞ்சு பார்த்தவெல்லாம் அன்னார்ந்து பார்க்கும்படி மேலான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். யாரை விட்டுறக்கூடாது? பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, எதை விட்டாலும் இயேசுவை மட்டும் என்ன பண்ணிடாத, விட்டுறவே விட்டுறாது. நிறைய பேர் இயேசுவை விட்டுட்டு போயிடுறாங்க. இயேசுவை எது ஆனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணிடாத, இயேசுவை மட்டும் விட்டு விடாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.